ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். போலமா? ஏன் போல? போக தோணலமா? என்ன சொல்ற? எவ்வளவு முடியலனாலும் நான் கோச்சிங்க்கு போயே தீருவேன்னு நிப்ப. இப்ப என்னடானா போலன்னு அசால்ட்டா சொல்ற. என்ன ஆச்சு? ஏன் விஸ்வா கூட ஏதாவது பிரச்சனையா? இங்க பாரு அனன்யா, உனக்கு விஸ்வாவை எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குங்கிறது முக்கியம் இல்ல. நீ விஸ்வாவுக்கு என்னெல்லாம் பண்றங்கிறது முக்கியம் இல்ல. அவன் மனசுல நீ இருக்கியாங்கிறது தான் முக்கியமே. முதல்ல அத தெரிஞ்சுக்கோ. அவனுக்கு முதல்ல உன்னை பிடிக்கணும். அவனுக்கு பிடிச்சாதான் நீ நினைச்சது நடக்கும். இல்லனா இந்த மாதிரிதான் எல்லாமே வீணா போயிடும். என்னம்மா இப்படி சொல்ற? உனக்கே தெரியும்ல நான் விஸ்வாவை எவ்வளவு லவ் பண்றேன்னு. ஆனா விஸ்வா உன்னை லவ் பண்ணணும்ல. சரிமா, அப்படியே லவ் பண்ணலனாலும் நான் அவங்க அம்மா கிட்ட பேசி நாங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு விஸ்வாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னே வச்சுக்குவோம். என்ன நடக்கும்? நாங்க சொல்றோன்னு விருப்பம் இல்லாம அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவான். அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா இருக்குமா? ஏதோ ஒரு கட்டாயத்துக்காக நடந்த எந்த கல்யாணத்திலயும் நிம்மதியோ சந்தோஷமோ இருந்ததே இல்ல. ஒன்ன அவன் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கணும். இல்லனா 20 வருஷமா நான் என்னெல்லாம் கொடுமை அனுபவிக்கிறேனோ அது எல்லாமே உனக்கும் நடக்கிற மாதிரி ஆயிடும். என்னடா அம்மா இந்த மாதிரி சொல்றாளேன்னு தப்பா எடுத்துக்காத. எத்தனை வருஷம் நான் பட்ட கஷ்டத்துல ஒரு துளி அளவு கூட நீ பற்றக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். விஸ்வா மேல உனக்கு என்ன கோவம் இருந்தாலும் நீயே இறங்கி போய் அவன்கிட்ட பேசு. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் நீ அவனுக்காக விட்டு கொடுத்து போ. முதல்ல அவன்கிட்ட நீ மனசு விட்டு பேசு. அங்கே நில்லு. வாசப்படிய தாண்டி உள்ள வந்த பெத்த புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன். சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஊர் பேர் தெரியாத எவ்வளவு ஒருத்திய எப்ப நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தியோ அப்பவே என் புள்ளங்கிற தகுதியை நீ இழந்துட்ட. நிக்கிறாளே என் தங்கச்சி மக சிவகாமி, இவளுக்கு என்னடா பதில் வச்சிருக்க? உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், உன் கூட தான் வாழ போறேன்னு சந்தோஷமா இருந்தால இவளை எப்படி நான் சமாதானப்படுத்த போறேன்? உன்னை இதுக்குதான் ஊட்டிக்கு வேலைக்கு அனுப்புறேனா? உன்னை நம்பி உன்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் உனக்கு சிவகாமிக்கும் கல்யாண பத்திரிக்கை அடிச்சேன். அப்பெல்லாம் ஒண்ணு சொல்லாம இன்னும் கல்யாணத்துக்கு 2 நாள் தான் இருக்கு. இப்ப போய் குழந்தையும் கையுமா வந்து நிக்கிறியாடா? நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு உன் இஷ்டப்படி எதுக்குடா இப்ப இங்க வந்து நிக்கிற? இல்லப்பா, இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட கல்யாண பேச்சை எடுக்கும் போதே சொல்ல வந்தேன். ஆனா நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நம்ம சொந்தக்காரங்க எல்லாரையும் வச்சு ஏற்கனவே பேசி நிச்சயத்தை முடிச்சு வச்சிட்டீங்கப்பா. அப்படி இருக்கிறப்போ நான் மட்டும் எப்படிப்பா கல்யாணம் ஆன விஷயத்த சொல்ல முடியும்? ஊர்க்காரங்க உறவுக்காரங்க முன்னாடி என் கல்யாணம் நடக்கலனாலும் அந்த முருகன் சாட்சியா இவ கழுத்துல நான் தாலி கட்டிட்டேன்ப்பா. இவதான்ப்பா என் பொண்டாட்டி. ஏமாப்ல, நீங்க பாட்டுக்கு யாருக்கும் சொல்லாம கோயில்ல வச்சு தாலி கட்டினா அது கல்யாணம் ஆயிடுமா? எங்கேயோ கிடந்தவள கையில குழந்தையோட கூட்டிட்டு வந்து இவதான் இந்த வீட்டை மருமகன்னு சொன்னா நாங்க மட்டும் இல்ல, இந்த ஊர் உலகம் கூட ஏத்துக்காது மாப்ள. என் பொண்ணு அப்படி என்ன உங்களுக்கு பாவம் பண்ணா? இவளுக்கு போய் இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டீங்களே. என்ன கேட்காம எல்லாரும் முடிவு பண்ணிட்டு இப்ப என்ன தப்பு சொல்றீங்களா? எனக்கு யார பத்தியும் கவலை கிடையாது. எங்க அப்பா அம்மாவோட சம்மதம் மட்டும்தான் எனக்கு முக்கியம். அது மட்டும் இருந்தா எனக்கு போதும். அம்மா, எல்லாரும் என்ன நிக்க வச்சு கேள்வி கேக்குறாங்கம்மா. நீங்க மட்டும் ஏமா எதுவும் பேசாம இருக்கீங்க? என்னடா சொல்ற? பெத்த புள்ள பெருமை தேடி தரலனாலும் பரவாயில்ல, இப்படி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டியடா. உங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னா இந்த ஊர்ல எதிர்த்து பேச ஒரு ஆள் கிடையாது.
அது அவர் மேல இருக்கிற பயத்தினால இல்ல, மரியாதையினால. அந்த மரியாதையே இல்லன்னு யார் பண்றதா இருந்தாலும், பெத்த பிள்ளையாவே இருந்தாலும் தூக்கி எறிய நான் தயங்க மாட்டேன். எல்லாமே இப்ப நடந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா அதுக்குள்ள 20 வருஷம் ஓடி போயிடுச்சு. என் குடும்பம், சொந்தம், சுருத்து, ஊராளுங்க எல்லார் பேச்சையும் மீறி அந்த மனுஷன் மேல வச்சிருந்த ஒரே நம்பிக்கைக்கு இப்ப வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். தன்னோட சுயநலத்துக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் பெத்த குழந்தையையும் கட்டின பொண்டாட்டியும் கொல்ல சொல்லி ஆள் அனுப்பிச்சு வச்ச அவன் இறக்கமே இல்லாதவன். அவன் இன்னும் பகட்டோட வாழ்க்கையில சுத்தறத பார்க்கும் போது அந்த ஆண்டவன் இருக்கானான்னு சந்தேகமா இருக்கு. ஆனா ஒண்ணு, என் பொண்ணு படுற கஷ்டத்துக்கும் நான் படுற வேதனைக்கும் அவன் நிச்சயம் அனுபவிப்பான். ஐயோ கஸ்தூரி, குட்டிமா, என்னை விட்டுட்டு போறதுக்கா சீக்கிரம் வந்துருவீங்களான்னு கேட்டேன். ஐயோ ஆண்டவா, நான் போகும்போது கூட போகாதீங்கப்பான்னு தடுக்கிற மாதிரி என் பொண்ணு விரல பிடிச்சி இழுத்தாளே. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் இழுத்தியா? ஐயோ கஸ்தூரி, சார் என்ன சார் அவங்க துணை? ஏம்பா, இன்னும் எத்தனை காலத்துக்குதான் கஸ்தூரியும் குழந்தையும் பத்தி நினைச்சுக்கிட்டே இருப்ப? உன்னை பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. சின்ன வயசுல இருந்தே எந்த கஷ்டமும் படாம வளர்ந்தவன் நீ. ஆனா தினம் தினம் நீ இப்படி கஷ்டப்படுறத என்னால சகிச்சுக்கவே முடியல. என்னதான் நானும் அப்பாவும் உன் பொண்டாட்டியும் பிள்ளையும் கோவத்தோட வீட்டை விட்டு விரட்டினாலும் என் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வந்திருக்கேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்பா. ஆனா என்ன பண்றது, விதி எல்லாத்தையும் பாதியிலே பறிச்சுட்டு போயிடுச்சே. உன் அப்பாவோட உடல்நிலைய பார்த்தா அப்பவோ இப்பவோன்னு இருக்கு. அவரு கடைசி ஆசைப்படுறது என்னன்னு தெரியுமா? உனக்கும் சிவகாமிக்கும் கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு தான்ப்பா. அவரோட ஆசைப்படி. என்னம்மா? நம்ம டிரைவரோட குழந்தை உடம்பு சரியில்லாம இறந்துருச்சா? அதான் ஒரு வாரம் லீவ் எடுத்திருக்காரு. சரிமா. ஐயா ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. என்னாச்சு? எழுந்துரு. நான் உங்களுக்கு செஞ்ச பாவத்துக்கு என் புள்ளைய பறி கொடுத்துட்டு நிக்கிறேயா. உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் நான் பண்ண பாவம் இந்த ஜென்மத்துக்கு போகாதுங்க ஐயா. ஐயோ என்ன சொல்ற? என்ன ஆச்சு? பதறாம சொல்லு. ஐயா, கஸ்தூரி அம்மாவும் உங்க குழந்தைய சாகலங்க ஐயா. அவங்க உயிரோட தான் இருக்காங்க ஐயா. டேய், என்னடா உளர்ற? இல்லங்க ஐயா, நான் சொல்றதெல்லாம் உண்மைதாங்க ஐயா. சிவகாமி அம்மா உங்களை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்காக தான் ராஜவேல் ஐயாவும் சிவகாமி அம்மாவும் உங்ககிட்ட பொய் சொல்ல சொன்னாங்க ஐயா. என்ன நடந்துச்சுன்னா, ஒழுங்கு மரியாதையா சொல்ற, நீயும் குழந்தையும் சந்திரசேகர ஐயா விட்டுட்டு ஓடிடுங்க. டேய் ஓடுறாவல.
கஷாயமா கசக்குமே. அதெல்லாம் கசக்காது சார். கண்ணை மூடிட்டு குடிங்க. குடிங்க சார். இந்தாங்க குடிங்க குடிங்க. குடி. இப்ப எப்படி சார் இருக்கு? கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு நிமிஷம் இந்த வந்துடுறேன். உட்காருங்க உட்காருங்க சார். உட்காருங்க. சார் ஆவி பிடிச்சீங்கன்னா தலையில கோத்திருக்க நீரெல்லாம் இறங்கி முழுசா சரியாயிடுவீங்க. புடிச்சுக்கோ விஸ்வா, அப்பதான் உனக்கு பிடிச்சிருக்க ஆவியெல்லாம் மொத்தமா இறங்கும். அக்கா போர்வை எங்க இருக்கு? போர்வையா? அந்த ரூம்ல இருக்கும்ல. அக்கா ஒரு கை பிடிங்க. நானா? இது அப்படியே போத்திரலாம். குடி குடி விஸ்வா. சார் நல்லா ஆவி பிடிங்க சார். சார் குனிஞ்சு பிடிங்க. நல்ல மூச்சு இழுத்து விடுங்க. இந்தாங்க சார் முகத்தை தொடச்சுக்கோங்க. சார் இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல அன்பரசி, ரிலீஃபா இருக்கு. இருக்கணும்ல, அதே அன்பரசி. இப்ப பாருங்க, காய்ச்சல் இருந்த இடமே காணாம போயிருக்கும். அக்கா தொட்டு பாருங்களேன். காயத்ரி கவனிச்சியா? கவனிச்சேன். நம்ம கோச் அவளுக்கு மட்டும் ஸ்பெஷலா கோச்சிங் கொடுக்கறாரு போல. சூப்பர்ல. சார் பாத்து போ. ரொம்ப தேங்க்ஸ் சார். இருக்கட்டும். போயிட்டு வரேன் சார். ஓகே. சொல்லுங்க. வந்துடுறேன் நான். ஏய் ஹாய், என்ன அனன்யா கிளாஸ் போல? விஸ்வா, இன்னும் எத்தனை நாளைக்கு டபுள் ஆக்டிங் பண்ண போறீங்க? நீங்க கோச்சா இருக்கிறதுக்கு பதிலா ஏதாவது படத்துல போய் நடிங்க. நல்லா நடிக்கிறீங்க. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பேசுற? காலையில நான் போன் பண்ணதுக்கு ஃபீவர், எழுந்து நடக்கவே முடியலன்னு சொன்னீங்கல்ல. இப்ப இவ்ளோ கூப்பிட்டு சுத்திட்டு இருக்கீங்க? ஆமா சொன்னேன். அதுக்கப்புறம் அன்பரசி கைப்பட்டதும் எல்லாம் சரியா போயிடுச்சு. அன்பரசி கைப்பட்டுதா? அட நீ வேற. அன்பரசி கையால கஷாயம் ஒண்ணு போட்டு கொடுத்தா. பா சூப்பர் பவர். சான்ஸே இல்ல. ஃபீவர் வந்த தடமே தெரியல. She is really great. அவ எதுக்கு உங்க வீட்டுக்கு வந்தா? கஷாயம் எல்லாம் எப்படி போட்டு கொடுத்தா? என்ன நடக்குது உங்களுக்குள்ள? காம்படிஷன்ல கலந்துக்க போனஃபைட் லெட்டர் வாங்குறதுக்கு வந்தா. எனக்கு ஃபீவர்னு தெரிஞ்சு அவளுக்கு தெரிஞ்சதா பண்ணி கொடுத்தா. ஆமா அனன்யா, நான் உங்ககிட்ட உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன். ஏன் உனக்கு அன்பரசி மட்டும் பிடிக்கவே மாட்டேங்குது? அவ பேரை சொன்னாலே எரிஞ்செறிஞ்சு விடுற. அது என்னன்னு எனக்கு நீ தெரிஞ்சே ஆகணும்.
பாரு அனன்யா, நான் லெக்சர் எடுக்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காத. நம்மள ஆண்டவன் நல்லா வச்சிருக்கானா அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? லைஃப்ல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிற யாரோ ஒருத்தங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணதான். சோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அப்படி பண்ணலைனாலும் பரவாயில்ல, ஆனா அவங்கள டீஸ் பண்ணி கஷ்டப்படுத்த கூடாது. உன் பாட்டியும் அப்பாவும் அன்பரசை எப்படி நினைக்கிறாங்கன்னு பாக்குறேல்ல, அதே மாதிரி நீயும் நினைக்க பாரு. நம்மள நம்பி வந்த பொண்ணுக்கு நாம தான் உதவியா இருக்கணும். இனிமேலாவது அன்பரசை எதிரியா பார்க்காத, சரியா? ஏன்னா அவ ரொம்ப நல்ல பொண்ணு. சரி, நான் ரொம்ப அதிகமா பேசுற மாதிரி தெரியுது. ஈவினிங் அகாடமில பாப்போம். பாய். சிவகாமி, சிவகாமி, சொல்லுங்க அத்தை. உங்க அப்பாவுக்கு ஊட்டி எஸ்டேட்ல என்ன வேலை? அவர் எதுக்கு கஸ்தூரி போட்டோவை தேடிட்டு இருக்காரு? 20 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தவளை பத்தி உங்க அப்பா எதுக்காக இப்ப விசாரிக்கணும்? கேக்குறேன்ல, சொல்லு. நான் தான் அதை தேட சொன்னேன். ஆமா, நான் தான் தேட சொன்னேன். ஏன்னா நான் செஞ்ச பாவத்தை சரி பண்றதுக்காக தான் தேட சொன்னேன். புரியலையே. எனக்கு பிடிச்சவரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்ன மீறி நான் தப்பு பண்ணிட்டேன். இத்தனை வருஷமா அந்த விஷயம் என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. அதான் இப்பவாவது அவருக்கு பிடிச்ச வாழ்க்கைய அவர் வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் இத்தனை வருஷம் அவர் கூட வாழ்ந்தாலும் என்ன அவர் ஒரு வாட்டி கூட பொண்டாட்டிய மதிச்சதில்ல. இந்த வீட்டுல இருக்கிற ஏதோ ஒரு பொருளாதான் என்ன பாத்துட்டு இருக்காரு. என்னால அவருக்கு சந்தோஷம் இல்லைனாலும் அவருக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கைய அவருக்கு கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதான் எங்க அப்பாவை அனுப்பி விசாரிக்க சொன்னேன். அவர் நினைப்புல இப்பவும் இருக்கிற கஸ்தூரியையும் அவர் பொண்ணையும் தேடி அவர் கூட சேர்க்கணும்னு நான் நினைச்சேன். தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க அத்தை. அழாத அனன்யா, அப்பாவுக்கு ஒண்ணு ஆகாது. பாட்டி, இவ்ளோ நேரம் ஆகியும் டாக்டர்ஸ் எதுவுமே சொல்லாம இருக்காங்க. எனக்கு ஏதோ பயமா இருக்கு பாட்டி. அவனுக்கு ஒண்ணு ஆகாது அனன்யா, நீ அழாத. மேடம், சாருக்கு இந்த விபூதியை வச்சு விடுங்க மேடம். நீ நல்லது பண்ற மாதிரி வந்து அதே இதே கொடுத்துதா என் அம்மாவையும் அண்ணனை மயக்கி வச்சிருக்க. இது வரைக்கும் பண்ணதெல்லாம் பத்தல போல இருக்கு. இன்னும் என்னெல்லாம் பண்ண காத்துட்டு இருக்கன்னு தெரியல. ஏ ராஜி, உனக்கு ஒரு தடவை சொன்னா தெரியாது? நீயே வச்சு விடுமா, போ. நான் தான் சொல்றேன்ல, போ. என்னப்பா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியலையேப்பா. நம்ம யாருக்கும் சின்ன கெடுதல் கூட நினைச்சது இல்லையே. என்னால இப்படி உன்னை பார்க்க முடியலப்பா. முருகா, இதுக்கு மேலையும் என் பையனை சோதிச்சிடாத. மேடம், இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படி மேடம்? நீங்க தைரியமா இருந்தா தானே சாருக்கும் தெம்பா இருக்கும். காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க. இந்தாங்க மேடம், இந்த காஃபியாச்சும் குடிங்க. இல்ல, எனக்கு வேண்டாம்மா. ப்ளீஸ் மேடம், கொஞ்சமாச்சு குடிங்க. அப்பதான் ஒரு அளவுக்காவது நல்லா இருக்கும். இல்லம்மா, எனக்கு எதுவும் சாப்பிட பிடிக்கல. ப்ளீஸ் மேடம்,
என்ன உங்க பேத்தி மாதிரின்னு சொல்லுவீங்கல்ல, இம்புட்டு தூரம் சொல்றேன், எனக்காக குடிக்க மாட்டீங்களா? சரிம்மா. என்னடா இளங்கோ, உன் ஃப்ரெண்டு இப்படி கிடக்குறான், இவனுக்கு என்ன ஏதுன்னு பாத்திருக்க கூடாதா? இல்லம்மா, சந்திரசேகர் இந்த அளவுக்கு சீரியஸ் கண்டிஷனுக்கு போய் நான் பார்த்ததே இல்லை. லாஸ்ட் இயர் கூட அவனோட மெடிக்கல் ரிப்போர்ட் கிளியரா தான் இருந்துச்சு. லாஸ்ட் 6 months அவன் ருட்டீன் செக்அப் வரல. வேலை அது இதுன்னு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சிட்டான். ஆனா இப்போ அவனை செக் பண்ணதுல உங்ககிட்ட கொஞ்சம் நான் பர்சனலா பேசணும் மேடம். மேடம், நான் வெளியே இருக்கேன். அன்பரசி, பரவாயில்ல, நீங்க இருக்கலாம். இல்லம்மா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் சென்சிட்டிவான விஷயம் கூட. அதனால டேய் இளங்கோ, நான் தான் சொல்றேன்ல, இவளும் நம்ம வீட்டு பொண்ணுதான். நீ சொல்லு. இது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல. லேப் ரிப்போர்ட் பார்த்தப்போ எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்துச்சுமா. அம்மா, சந்திரசேகர் உடம்புல ஸ்லோ பாய்சன் கலந்துருக்குமா? நீங்க எல்லாரும் எதுவும் எதிர்பார்க்காம எனக்கு செஞ்ச உதவிக்கு என்னால எதுவுமே திருப்பி தர முடியாது. அதனால இந்த வீட்டோட வேலைக்காரி மாதிரி நான் இங்கே இருந்துடுறேன். டாக்டர் சார் சொன்னார்ல, யாராச்சும் ஒருத்தர் கூட இருந்து சந்திரசேகர் சார பாத்துக்கணும்னு. அவர் கூட மாட இருந்து என்ன உதவி வேணுமோ எல்லாமே செஞ்சு தரேன். இப்போதைக்கு இந்த வீட்டுக்கு என்னால திருப்பி தர முடிஞ்சது இது மட்டும்தான். அன்பரசி சொல்றதும் சரிதான். அன்பரசி தான் சந்திரசேகரை பாத்துக்கிறதுக்கு சரியான ஆள். நீங்க இருந்து பாத்துக்கம்மா. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பாட்டி சொல்ற மாதிரியே அவ அப்பாக்கு உதவியா இருந்து பாத்துக்கிட்டோம். இதுல என்னமா இருக்கு? அவ இங்கே இருந்துட்டு போகட்டும். அதுக்கு இல்லடி அம்மா, நான் தான் சொல்றேன்ல, அவ இங்கே இருக்கட்டும். எப்படியோ போய் தொலைங்க. அனன்யா, நீயாவது இந்த விஷயத்துல உங்க அப்பா மாதிரி இருக்கியே. நான் என் பாட்டி மாதிரி. என்ன அனன்யா இது? அந்த அன்பரசி இந்த வீட்டுக்குள்ள ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்னடானா இருந்துட்டு போகட்டும்னு அசால்ட்டா சொல்ற. உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என் பேச்ச கேட்கவே கூடாதுன்னா? அம்மா, நான் உன் பொண்ணு. நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறது அவ்வளவுதானா? நான் ரீசன் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? நான் அந்த அன்பரசி மேல செம்ம கோவத்துல இருக்கேன். அப்புறம் எதுக்கடி அவ இருக்கட்டும்னு சொன்ன? அவ இந்த வீட்டுக்குள்ளே இருந்தா செய்ய வேண்டியதெல்லாம் சிறப்பா செய்ய முடியுமா? எனக்கு ஒண்ணும் புரியல. சில பேரை ஏதாவது ஒரு காரணத்துக்காக பிடிக்காம போகும். சில பேரை எந்த காரணமும் இல்லாம பிடிக்காம போகும். அப்படி காரணமே இல்லாம பிடிக்காம போறதுதான் அவங்கள பார்த்தாலே பத்திக்கிட்டு எரியும். அந்த மாதிரிதான் எனக்கு அன்பரசியும். அவளை பார்த்த முத நாள்ல இருந்து எனக்கு பிடிக்கவே இல்லை. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவ மேல வெறுப்பு அதிகமாயிக்கிட்டே தான் இருக்கு. விளையாட்டுக்கு கூட எனக்கு தோக்குறது பிடிக்காது. அப்படி இருக்கிற என்னோட வாழ்க்கையில விளையாடுனா விட்டுருவேனா? சரி, பிடிக்கலன்னு சொல்ற, அப்புறம் அவளை வீட்லயும் வச்சுக்கலான்னு சொல்ற. எனக்கு என்னவோ நீ பேசுறது சரியாவே இல்ல. நீ ஏமா எப்பவும் ஒரே மாதிரி யோசிக்கிற? வீடு தேடி வர ஆட பிரியாணி பண்ணாதாமா அழகே. அத விட்டுட்டு விரட்டி அடிச்சா நல்லாவா இருக்கும்? சரி அனன்யா, நீ சொல்ற மாதிரியே வச்சுக்குவோம். ஆனா அந்த கிழவி இப்பவே பேத்தி பேத்தின்னு பில்டப் கொடுத்துட்டு இருக்கேன். இது போற போக்குல நாம எல்லாரும் அவ முன்னாடி கை கட்டி நிக்கிற நிலைமை வந்துரும் போலயே. அத விடுமா,
அவ எதை நினைச்சு வேணும்னாலும் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கட்டும். ஆனா ஏண்டா வந்தோம், எதுக்குடா இந்த அனன்யா கிட்ட வச்சுக்கிட்டோன்னு டெய்லி ஃபீல் பண்ணணும் அவ. ஏய் சிவகாமி, என்ன பேசுற? நீயும் ஒரு பொண்ணுக்கு அம்மா தானே? இப்படிதான் ஒரு பொண்ணை மட்டம் தட்டி பேசுவியா? உன் பொண்ணை யாராவது இப்படி பேசினா எப்படி இருக்கும் உனக்கு? விஸ்வா, நீ காஃபி எடுத்துக்க. டாக்டர் தான் சந்திரசேகர கூடவே இருந்து கவனிச்சுக்க ஒரு ஆள் வேணும்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியல. எனக்கும் என்னமோ சந்திரசேகரை பாத்துக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் தேவைப்பட்டுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரே நம்பிக்கையான ஆள் அன்பரசி மட்டும்தான். அதான் இவளை இங்கே தங்கி சந்திரசேகரை பாத்துக்க சொல்லிட்டேன். காலேஜுக்கு கூட இங்க இருந்து தான் போயிட்டு வரா. ஹாஸ்டலுக்கெல்லாம் போக வேண்டாம்னு சொல்லிட்டேன். அன்பரசியை விட சந்திரசேகரை யார் நல்லா பாத்துக்குவாங்க சொல்லு? ஆமா பாட்டி, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அப்புறம் விஸ்வா, கோச்சிங் எல்லாம் எப்படி போகுது? சூப்பரா போயிட்டு இருக்கு பாட்டி. நம்ம கோச்சிங் அகாடமி தான் சென்னையிலேயே பெஸ்ட்னு சொல்ற அளவுக்கு வளர்ந்துருக்கு. அதுக்கு காரணம் எனக்கு கிடைச்ச டேலண்டான ஸ்டூடெண்ட்ஸ் தான். கேட்கவே சந்தோஷமா இருக்குப்பா. இந்த வயசுல இவ்வளவு பொறுப்பா இருக்கிறத நினைக்கிறப்போ எனக்கு இப்படி ஒரு பேரன் இல்லையேன்னு ஏக்கமா இருக்கு. ஏன் பாட்டி, அப்ப நான் உங்க பேரன் இல்லையா? யார் சொன்னா இல்லன்னு? நீயும் என் பேரன் தான். சரிப்பா, நான் சந்திரசேகர ரூம்க்கு கூட்டிட்டு போறேன். நீ உடனே கிளம்பிடாத, சாப்பிட்டுட்டு போ. அனன்யாவும் வந்துருவா, பாத்துட்டு போ. என்ன? சரிங்க பாட்டி. அன்பரசி, விஸ்வாவுக்கு சாப்பிட ஏதாவது கொடு. சந்திரசேகருக்கு மாத்திரையும் கொடுக்கணும். நாங்க 2 பேரும் போய் ரெஸ்ட் எடுக்கிறோம். சரிப்பா, வாப்பா. சாப்பிட்டு போ விஸ்வா. வாங்க சார், சாப்பிடலாம். இல்ல அன்பரசி, வேணாம். நான் வரும்போது சாப்பிட்டு தான் வந்தேன். நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன் சார். ஏய், சீனியரை பார்த்தா உனக்கு விஷ் பண்ண தெரியாது? உனக்கு யாரும் சொல்லி தரலையா? இல்லையே, அப்படி யாரும் சொல்லி தரலையே. தெரியலனா தெரிஞ்சுக்க. சீனியரை பார்த்தா விஷ் பண்ணணும். சீனியர் நாங்க சொல்றத கேட்கணும். நாங்க சொல்றத மட்டும் தான் கேட்கணும். ஓ, சீனியரா? ராகிங்கா? ஓ, இந்த காலேஜ்ல ராகிங்லாம் இருக்கா? அப்புறம் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். இந்த காலேஜ்ல பிரின்சிபல் ரூம் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஏய், என்னடி ராகிங்னு சொல்லி பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? நீ யார்கிட்ட வேணா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ. இந்த காலேஜே எங்க அனன்யா கண்ட்ரோல்ல. சாச்சா, நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். ராகிங் பிரிவென்ஷன் ஆக்ட் பத்தி தெரியுமா? 2 வருஷம் ஜெயில். அங்க ஃபுல்லா போலீஸ் கண்ட்ரோல் தான். அத பத்தி தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? சரி சரி, எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க கேண்டீன் எத்தனை மணிக்கு திறப்பாங்க? அங்க சூட பக்கோடா எல்லாம் கிடைக்குமாமே? சரி விடுங்க, நானே பாத்துக்கிறேன். ஏய் சிப்ஸ்,
சீனியரோட வெல்கம் ட்ரீட் நல்லா இருந்துச்சா? சீனியர் கிட்ட வச்சுக்கிட்டா இப்படிதான். அப்புறம் டெய்லி அபிஷேகம் தான். எப்படி அனன்யா அபிஷேகம் எப்படி? பூரா மண்ணாடிச்சு. கொட்டினா அப்படிதான் மண்ணாகும். நான் சிப்ஸ் மண்ணா போடுச்சுன்னு சொன்னேன். என்னமோ நீங்க தான் பெரிய சீனியரு, வீராதி வீரி, சூராத சூரியனு வீரவசனம் பேசின. கொஞ்சம் மிரட்டணும்னு அப்படியே பயந்துட்டேன். எப்படி இருந்துச்சு இந்த ஜூனியர்ஸோட ட்ரீட்? இனிமே எந்த ஜூனியர்ஸ் கிட்டயும் இந்த மாதிரி பிரச்சனை வச்சுப்ப. ஷேண்டி, உங்களுக்கு இவ்ளோ தைரியம் இருந்தா இப்ப வந்து சேர்ந்துட்டு இவ்ளோ அலம்பல் பண்ணுவீங்க? உங்களுக்கு இருக்குடி. ஏதாச்சும் பண்ண போய் திரும்பவும் எங்க கிட்ட வாங்கி கட்டிக்காத. போ, உண்மையிலே பேய் வந்துற போது. இருங்கடி இருங்க. இன்னைக்கு பண்ணீங்கல்ல, இதை விட 2 மடங்கு சேர்த்து பண்றேன். ஆமா ஆமா, அப்படி பண்ணிட்டாலும் போடி. போ, கிளம்பு. உங்களுக்கெல்லாம் நான் எதுக்கு சம்பளம் தரணும்? இங்க பாருங்க, இந்த மாசம் சேலரியில 50% எல்லாருக்கும் புடிச்சிட்டு தான் சேலரி தரப்போறேன். சார் சாரி சார், இந்த அளவுக்கு லாஸ் ஆகும்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல சார். எல்லாமே அந்த கான்ட்ராக்டர்னால தான் சார். இங்க பாருங்க, சும்மா அது இதுன்னு காரணம் சொல்லிட்டு இருக்காதீங்க. எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறதுக்காக தான் நான் உங்களை வேலைக்கு வச்சிருக்கேன். எனக்கும் இந்த லாஸ்க்கும் சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி பேசுறீங்க. ஒரு லாஸ் ஆச்சுன்னா அதுக்கு எல்லாருமே தான் பொறுப்பு. சார், டேப்லெட். ஆமா, டேப்லெட் சாப்பிடுறதுதான் இப்ப ரொம்ப முக்கியமா போச்சு. இங்க இப்ப என்ன போயிட்டு இருக்கு தெரியுமா? கம்பெனில எத்தனை லாஸ் ஆயிருக்கு தெரியுமா? அதை விட்டுட்டு இப்ப டேப்லெட் சாப்பிடுறதா ரொம்ப முக்கியமா? சார், நீங்க சொல்ற லாஸ்ங்கிறது பணத்தை பொறுத்து தானே சார்? நீங்க மட்டும் நல்லாயிட்டா அந்த பணத்தை ஒரே நாள்ல சம்பாரிச்சிட மாட்டீங்க. உங்களுக்கெல்லாம் இந்த லாஸ் பெரிய விஷயமே இல்ல சார். உங்க திறமையால நீங்க இழந்த பணத்தை விட 10 மடங்கு ஜாஸ்தியா எடுக்க முடியும் சார். காலையில கூட ஜானகி மேடம் உங்களை பத்தி ஒரு விஷயம் சொன்னாங்க. கோவிட் நேரத்துல எல்லா கம்பெனியும் லாஸ் ஆயிடுச்சாம். வெறும் 3 மாசத்துல லாஸ் எல்லாத்தையும் சரி கட்டி கம்பெனிய நம்பர் 1 லெவலுக்கு கொண்டு வந்தீங்களாம். கேக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு, எவ்வளவு பெருமையா இருந்துச்சுன்னு தெரியுமா சார்? நிச்சயமா உங்களால சரி பண்ண முடியும் சார். சார், அதை விட உங்க உடம்பு ரொம்ப முக்கியம் சார். இந்தாங்க டேப்லெட் போட்டுக்கோங்க. தண்ணி எடுங்க. சார், உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கம்பெனி எதனால லாஸ் ஆச்சு சார்? அம்மா, புதுசா ஒரு டைல்ஸ் கம்பெனில இருந்து ஆர்டர் எடுத்திருந்தோம். இம்போர்ட் பண்ணதுல நம்ம சைடுல சொதப்பிட்டாங்க. அதுல வந்த டைல்ஸ்ல பாதிக்கு மேல உடைஞ்சிருச்சுமா. அதனால பிளான் பண்ணபடி ஃப்ளோரிங் பண்ண முடியலமா. அந்த உடைஞ்ச டைல்ஸ் வச்சு இனி ஒன்னும் பண்ண முடியாதுமா. ஒண்ணு பண்றீங்களா? பாதி டைல்ஸ் தானே உடைஞ்சிருக்கு. ஆமா, அதுல மீதி இருக்கிற எல்லா டைல்ஸையும் உடைச்சிருங்க. என்ன பாக்குறீங்க? மீதி இருக்க டைல்ஸ ஏன் உடைக்க சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும்ல. இப்ப இருக்கிற எல்லா பில்டிங்ஸ்லயும் இதே மாதிரி டிசைன் தான் பண்றாங்க. இத பண்ணீங்கன்னா புதுசாவும் இருக்கும். அதனால நம்ம கம்பெனிக்கு அதிக லாபமும் வரும்.
மேனேஜர். ஆமா சார், இந்த மாதிரி டிசைன் இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு, பண்ணிக்கலாம் சார். அப்புறம் என்ன பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு ஆள் வந்து உங்ககிட்ட சொல்லணுமா? சரிங்க சார், நான் உள்ள போறேன் சார். சரி. சார், இன்னொரு விஷயம். என்ன சொல்ல போறீங்க? அப்படியே என்ன மாதிரியே அவ யோசிக்கிறான் தானே? ஆமா சார், ஒரு நிமிஷம் உங்களை பாக்குற மாதிரியே இருந்துச்சு. குறை மட்டும் நீங்க சொல்ல மாட்டீங்க, அதுக்கான சொல்யூஷனே சொல்லுவீங்கல்ல. இந்த பொண்ணு அப்படிதான் சார் இருக்கு. யாருமா அவன்? நீ அவனை பாத்தியா? இல்ல மேடம், அவன் போட்டிருந்த மாஸ்க் கழட்டுறதுக்குள்ள அவன் தப்பிச்சு ஓடிட்டான். ஆனா அவன் சந்திரசேகர் சார கொல்ல வந்திருந்தான் மேடம். சார் ரூம்குள்ள போய் பாக்குறப்போ அவன் சார் முகத்துல தலகாணி வச்சு அமைக்கி கொல்ல பார்த்தான். மேடம், இப்ப சார் எப்படி இருக்காரு? பாத்தேம்மா, மாத்திரை சாப்பிட்டதால மயக்கத்துல இருக்கான். நடந்தது எதுவுமே அவனுக்கு தெரியலம்மா. அவரே இந்த மருந்து சாப்பிடுற நேரத்துல மயக்கத்துல தான் இருப்பாரு. இது அவனுக்கு நல்லா தெரிஞ்சுதான் கொல்ல வந்திருக்கான். என்னம்மா இப்படி எல்லாம் நடக்குது? பேசாம போலீஸ்க்கு போன் பண்ணலாமா? வேண்டாம் மேடம், போலீஸ் அது இதுன்னு போனா அப்புறம் சாருக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். நம்ம வீட்டுக்குள்ளேயே எல்லாருக்கும் பிரச்சனை ஆயிடும் மேடம். மேடம், எதுக்கும் நம்ம அவசரப்பட வேண்டாம் மேடம். இல்லம்மா, எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குமா. மேடம், எதுக்குமே பதறாதீங்க, ஒண்ணுமே நடக்காது. இது எல்லாமே பண்றது யாருன்னு நமக்கு கூடி சீக்கிரமே தெரிஞ்சிடும். முருகா, என் குடும்பத்துக்கு இப்படி ஒரு சோதனையா? என் பிள்ளைக்கு மட்டும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுப்பா. என் பிள்ளைய காப்பாத்துப்பா. மாமா வா போலாம், வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.